வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு. தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. 8 மேயர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. 3 மேயர்களுக்கு கவுன்சிலர்களாக போட்டியிட வாய்ப்பு. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளுக்கு போதிய அவகாசம் தரவில்லை என ஜி ராமகிருஷ்ணன் புகார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை. மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ அறிவிப்பு. காங்கிரஸ், பாமக, பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கும் எந்தவிதமான ஒரு உடன்பாடோ அல்லது அதற்கான ஏற்பாடோ செய்து கொள்வதில்லை என்று திட்டவட்டமாக. உள்ளாட்சி தேர்தல் தயாரிப்புகளுக்கு போதிய கால அவகாசம் அளிக்கவில்லை என்ற ராமதாசின் குற்றச்சாட்டு உண்மை. நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. காவிரி நீர் விவகாரத்தில் தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்தும் வரை கர்நாடகாவின் மனுவை ஏற்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். பண மோசடி வழக்கில் நிபந்தனையை தளர்த்த கோரும் பச்சமுத்துவின் கோரிக்கை நிராகரிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடி. தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர் பதவிகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளுக்கும் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை தொடங்கியது. வேட்புமனுக்களை காலை 10 மணி முதல் 5 மணி வரை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாள் அக்டோபர் 3ஆம் தேதி ஆகும். இதேபோல் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் அக்டோபர் 6ஆம் தேதி என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் 12 மாநகராட்சி வார்டுகளுக்குமான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் 12 மாநகராட்சி வார்டுகளுக்கும் சென்னை மாநகராட்சிக்கான 200 வார்டுகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சென்னை, வேலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 12 மாநகராட்சிகளின் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தலில் அதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் நாளை மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட தற்போதைய மேயர்கள் 8 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. சென்னை மேயர் சைதை துரைசாமி, நெல்லை மேயர் புவனேஸ்வரி, தூத்துக்குடி மேயர் அந்தோனி கிரேஸ், திண்டுக்கல் மேயர் மருதுராஜ் ஆகியோருக்கு இம்முறை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதேபோல் ஈரோடு மேயர் மல்லிகா பரமசிவம், திருப்பூர் மேயர் விசாலாட்சி, கோவை மேயர் ராஜ்குமார் மற்றும் வேலூர் மேயர் கார்த்திகாயனி ஆகியோருக்கும் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட அதிமுக வாய்ப்பு வழங்கவில்லை. எனினும் சேலம் மேயர் சவுண்டப்பன், திருச்சி மேயர் ஜெயா, தஞ்சாவூர் மேயர் சாவித்ரி கோபால் ஆகியோருக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே அண்மையில் தமாகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமானுக்கு மாநகராட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளில் 13 மாமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் கோவை மாநகராட்சிக்கு பெண் மேயர் தேர்வு செய்யப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது வெளியாகியுள்ள வேட்பாளரின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள துணை மேயரும் கோவை மாநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான லீலாவதி உன்னி, கோவை மேற்கு மண்டல குழு தலைவர் சாவித்ரி,
புறநகர் மாவட்ட அதிமுக இணை செயலாளர் மணிமேகலை மற்றும் கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை பெண்கள் பாசறை இணை செயலாளர் எஸ் ஷர்மிளா ஆகியோருக்கும் மேயர் பதவிக்கான போட்டியில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 தொகுதிகளுக்கு அதிமுக அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியலில் 69 வார்டுகளில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த முறை போட்டியிட்டு வென்ற 31 கவுன்சிலர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மேயர் பதவி மகளிருக்கு ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக தேன்மொழி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார். அதன் பின்பு தற்போது மாநகராட்சி பெண்களுக்கான பொதுப்பிரிவில் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். இதில் பெரும்பாலான வார்டுகளில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி முன்னாள் மேயர் சாருபாலா 44வது வார்டிலும், தற்பொழுது மேயர் பதவி வகித்து வரும் ஜெயா 51வது வார்டிலும், துணை மேயர் ஸ்ரீனிவாசன் 22வது வார்டிலும் மீண்டும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிட மேயர் மற்றும் துணை மேயருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் மேயர் சவுண்டப்பனுக்கு 56வது வார்டிலும், துணை மேயர் நடேசனுக்கு 50வது வார்டிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் மண்டல குழு தலைவர்களாக பொறுப்பு வகித்த சூரமங்கலம் தியாகராஜனுக்கு 1வது வார்டிலும், கொண்டாலம்பட்டி சண்முகத்திற்கு 58வது வார்டிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 60 வார்டுகளில் 39 இடங்களில் போட்டியிட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை 132வது வார்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர் ஆனந்தி பிரபாவை மாற்றக்கோரி தென்சென்னை மாவட்ட செயலாளர் VP கலைராஜன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். அண்மையில் அதிமுகவில் இணைந்த ஆனந்தி பிரபா மேற்கு மாம்பலம் பகுதியில் அறிமுகம் இல்லாதவர் எனவும், எனவே விருப்ப மனு தாக்கல் செய்த வேறு நபருக்கு இந்த வார்டை ஒதுக்க வேண்டும் என்றும் அதிமுகவினர் வலியுறுத்தினர். அப்படி வேட்பாளரை மாற்றாவிடில் ஆனந்தி பிரபாவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று அதிமுகவினர் தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலையில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் VP கலைராஜனின் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். கட்சியில் வேலை செய்யறவங்களுக்கு சீட்டு கொடுக்காம நேற்று வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது அம்மாவோட நாலேஜுக்கு போயிருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மா தான் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி ஆர்ப்பாட்டம் பண்ணவோ நாங்கள் மறியல் பண்ணவோ இங்கே வரல. எங்களுடைய இதுவை நாங்கள் கேட்க, உரிமையை கேட்க தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த தேர்தல் அறிவித்திருக்கக்கூடிய தேதியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேதியை ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படியாவது நடத்திட வேண்டும் என்ற திட்டத்திலே இன்றைக்கு ஆளுங்கட்சி ஈடுபட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராக. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் துணை ராணுவத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா என்கிற ஐயம் எழுந்துள்ளது. எனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு மத்திய அரசு போதிய பாதுகாப்பை துணை நிலை ராணுவத்தை அனுப்பி சட்டமன்ற தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புவதைப் போல உள்ளாட்சி தேர்தலுக்கும் மத்திய பாதுகாப்பு படையினரை அனுப்ப வேண்டும். தேர்தல் அமைதியாக நடப்பதற்கு, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வகையில் நடப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக் கொள்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய அவகாசம் வழங்காமல் மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குறை கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்காமல் ஆளுங்கட்சி மாநில அரசு அறிவித்திருக்கிறது. சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு உட்பட தாமதமாக அரசு அறிவித்திருக்கிறது. இது அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கையை காட்டுகிறது.
உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக 100% வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு தீயணைப்பு நிலையத்தை போல் இருக்கிறது. எப்போதும் எந்த நிலையிலும் எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார். அந்த நிலையில் இருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் வாகை சூடி உள்ளாட்சியில் 100% வெற்றியை பெறுவதற்கு வீகம் வகுத்திருக்கிறோம். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தேதி எதிர்க்கட்சிகளுக்கு அவகாசம் அளிக்காமல் ஆளும் கட்சிக்கு சாதகமாக உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது திமுக அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்றும் அறிவித்தார். திமுகவுடனோ பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், பாமக, பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கும் எந்தவிதமான ஒரு உடன்பாடோ அல்லது அதற்கான ஏற்பாடோ செய்து கொள்வதில்லை என்று திட்டவட்டமாக முடிவு செய்திருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் தயாரிப்புகளுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு போதிய கால அவகாசம் அளிக்கவில்லை என்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு உண்மையே என 48.84% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். வழக்கமான அரசியல் என 32.34% பேரும், வீண் குற்றச்சாட்டு என 18.81% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு உண்மையே என 40% பேரும், வழக்கமான அரசியல் என 40% பேரும், வீண் குற்றச்சாட்டு என 20% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் உள்ளாட்சி தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், வேட்பாளர்களின் பிரமாண பத்திரத்தை மாநில தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் திமுக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பியும் வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை வரும் 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி TS தாக்கூர் அறிவித்தார். தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் வேட்பாளர்களிடம் இருந்து அதற்கான செலவை வசூலிக்க சட்டத்தில் இடமில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் பணப்பட்டுவாடா புகார் காரணமாக தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளின் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அந்த தொகுதியில் தேர்தல் ஆணையம் செலவு செய்த தொகையை அந்த தொகுதிகளின் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களிடம் இருந்து வசூலிக்க கோரி தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளின் பாமக வேட்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தேர்தல் செலவுகளை வேட்பாளர்களிடம் வசூலிக்க எந்த சட்டத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் திமுக தரப்பில் KC பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் செந்தில் பாலாஜி ஆகியோரும் பதில் மனுக்களை தாக்கல் செய்தனர். அதில் உள்நோக்கத்துடன் விளம்பரத்திற்காக இந்த வழக்கை பாமக தொடர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் அளித்த பதில் மனுவுக்கு வழக்கு தொடர்ந்த பாமகவினர் பதில் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. காவிரி நீர் விவகாரத்தில் தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்தும் வரை கர்நாடகாவின் எந்த மனுவையும் ஏற்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியில் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தினமும் 6000 கன அடி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பை செயல்படுத்த இயலாது என கூறி இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் இயற்றிய தீர்மானத்தையும் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது.
மேலும் தமிழகத்திற்கு மீதம் தர வேண்டிய 42 TMC நீரை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் கொடுப்பதாக தெரிவித்த கர்நாடக அரசு காவிரி நீர் தொடர்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட உத்தரவில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் கோரியது. இந்த நிலையில் கர்நாடக அரசின் மனுவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடும் வரை அந்த மாநிலத்தின் எந்த கோரிக்கையையும் பரிசீலிக்க கூடாது என்று தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை மதியம் 2 மணியளவில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. மத்திய அரசு முதலில் பாகிஸ்தான் விவகாரத்தை பார்த்துவிட்டு பின்னர் காவிரி பிரச்சனையை கவனிக்கும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் முனிசிபாலிட்டி தண்ணியோடையும் சீப்பாக கிடைக்கும் கடல்னு அர்த்தம். ஸோ இந்த முடிவு முதல்ல பண்ணோம் தமிழ்நாடுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை தகராறு பண்ணணுமோ கர்நாடகா கூட பண்ணலாம். ஆனால் இது மக்கள் இங்கே பாதிக்கப்படுறார்கள். விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல. அவளுக்கு தண்ணி வேணும், காவேரி தண்ணி வேண்டாம். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ஊழல், இந்த டேங்கர் முதலாளியோட பணம், இது காரணம் அரசியல்வாதிகள் மக்களுக்காக செயல்படுறதில்லை. அது சரி, அது இப்போ தான் வந்திருக்கு ஜட்மெண்ட். அப்புறம் பார்க்கலாம். பாகிஸ்தான் முதல்ல சரியாக்கலாம், அதுக்கப்புறம் கர்நாடகா பற்றி பேசலாம். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான பண மோசடி வழக்கில் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரிய SRM பச்சமுத்துவின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 80 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த வழக்கில் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 4 நிபந்தனைகளின் அடிப்படையில் பச்சமுத்து கடந்த 9ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 17 நாட்களாக மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலைய அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்த பச்சமுத்து தினமும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த கோரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது SRM பச்சமுத்துவின் உடல்நிலை மற்றும் வயதை கருதி தினமும் ஆஜராகும் நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் நிபந்தனையை தளர்த்த அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரிய SRM பச்சமுத்துவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உயரக வெட்டிவேரை அறிமுகப்படுத்தி கடலூர் விவசாயிகளிடம் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். கடலூர் மாவட்ட நெச்சிக்காடு பகுதியில் ஏராளமான விவசாயிகள் வெட்டிவேர் சாகுபடி செய்து வருகின்றனர். விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக புதிய உயர்ரக வெட்டிவேரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நொச்சிக்காடு புயல் பாதுகாப்பு மையத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். இதில் விவசாயி தன்ராஜிடம் காணொலி மூலம் பிரதமர் பேசினார். அப்போது விவசாயத்தை மேம்படுத்திட மின் மோட்டார் இணைப்பதற்கு போதிய மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தன்ராஜ் கோரிக்கை விடுத்தார். அதற்கு விவசாயத்தை மேம்படுத்திட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளிடம் வெட்டிவேர் நாற்றுக்களை அளிப்பதற்காக 6 லட்சம் மதிப்பிலான நாற்றுக்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. நான் இங்கே ஒரு 15 வருஷமாக வெட்டிவேர் விவசாயம் பண்ணிட்டு வரேன். நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. இப்போ நரேந்திர மோடி பிரதமர் ஐயா அவர்கள் ஒரு புதிய ரக வெட்டிவேர் நாற்றை கொடுத்து அந்த நாற்றை நட சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ நாங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வெட்டிவேரை விட இப்போ லாபம் 2 மடங்காக கிடைக்கும். அதை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்க நாற்றுல. ராசிபுரம் அருகே அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் மருந்துகள் சாலை ஓரத்தில் கிடந்தது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என நாமக்கல் மாவட்ட மருத்துவ துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஆண்டக்கலூர் கேட் பகுதியில் சாலையோரத்தில் ஏராளமான மருந்து மாத்திரைகள் கொட்டப்பட்டு கிடந்தன. அந்த மருந்துகள் அனைத்தும் அரசு மருத்துவமனையில் வழங்கப்படும் மருந்துகள் என தெரியவந்துள்ளது. அதில் காலாவதியான மாத்திரைகளும் கிடந்துள்ளன. ஆனால் இந்த மருந்துகளை வீசி சென்றது யார் என்பது தெரியவில்லை. இதனிடையே மாத்திரைகளை வீசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பாக பேசிய நாமக்கல் மாவட்ட மருத்துவ துணை இயக்குநர் ரமேஷ்குமார், சாலையோரத்தில் கிடக்கும் மருந்து மாத்திரைகள் எந்த அரசு மருத்துவமனையை சேர்ந்தது என்று பார்த்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் இடையேயான இரட்டை அகல ரயில் பாதை மார்க்கத்தில் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் திண்டுக்கல் இடையேயான 254 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரட்டை அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் 1200 கோடி மதிப்பீட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரை பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ளன. இந்த நிலையில் விழுப்புரம் முதல் திருவெண்ணெய்நல்லூர் வரையில் 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் என்ஜின் இயக்கப்பட்டது. இதனை அடுத்து அடுத்த மாதம் முதல் விழுப்புரம் விருதாச்சலம் இடையிலான புதிய பாதையில் ரயில் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் டு திருவெண்ணெய்நல்லூர் இன்றைக்கி ஸ்பீட் டெயில் ஃபுல் ஸ்பீடில் ட்ரெயின் ஓடுற மாதிரி ஸ்பீட் டெயில் எடுத்துகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த மாதம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே டபுள் லைன் ஃபுல்லாக கமிஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம். 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. இனி செய்திகளை கோபாலகிருஷ்ணன் தொடர்வார். 8 மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேந்தர் மூவிஸ் மதனின் கூட்டாளி சுதிருக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு. கார்பந்தய வீரர் விகாஷுக்கு ஜாமீன் வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வேந்தர் மூவிஸ் மதனின் நெருங்கிய உதவியாளர் சுதீரை அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. SRM மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கு இடம் வாங்கி கொடுப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் 118 பேரிடம் 81 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் வேந்தர் மூவிஸ் மதனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் SRM கல்வி குழும தலைவர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மதனின் நெருங்கிய நண்பரான சுதிரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் நகரில் வைத்து கைது செய்தனர். சுதிரின் தொலைபேசி அழைப்புகளை வைத்து காணாமல் போன மதன் தொடர்பான தகவல்களை போலீசார் திரட்டியுள்ளதாகவும் தெரிகிறது. இதனிடையே SRM பல்கலைக்கழக மருத்துவ படிப்பிற்கு தலா 45 லட்சம் ரூபாய் வாங்கியதாக அந்த பணத்தை SRM கல்வி குழும தலைவர் பச்சமுத்துவிடம் கொடுக்கும் வீடியோ காட்சி ஆதாரம் தனது வழக்கறிஞரிடம் இருப்பதாகவும் சுதீர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 1 மாதமாக திருப்பதி கோவிலில் சுதீர் பக்தர் போல் உலா வந்ததாகவும் விசாரணையில் அவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பிரகாஷ் முன்பு சுதீர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அரியலூரில் மினி லாரி மற்றொரு லாரி மோதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பின் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கச்சிபெருமாள் கிராமத்தை சேர்ந்த 25 பேர் புதுக்குடி கிராமத்திற்கு மினி லாரியில் சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். அப்போது புதுக்குடி பிரிவு சாலையிலிருந்து ஜெயங்கொட்டான் சாலைக்கு திரும்பும் போது எதிரே வந்த மற்றொரு லாரி மினி லாரி மீது மோதியது. இதில் 15 பேர் உயிரிழந்தனர். அவர்களது உடல்கள் உடற்கூறு ஆய்விற்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் கச்சிபெருமாள் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் மினி லாரிகளில் ஆட்களை ஏற்றி செல்பவர்கள் மீதும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாடா ஏசி மக்களை ஏற்றப்படாது. டாடா ஏசியில் என்றைக்கும் எந்த பொருள் பொருள் தான் அது மக்களை ஏற்றப்படாது. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றினா மக்களை ஏற்றினா 500 ரூபா பணத்தை வந்து பஸ்ஸாக விட்டுறாங்க. சுத்தமாக குடிச்சிட்டு வண்டியில் இருக்கக்கூடாது, அவன் லைசன்ஸ் இருக்கக்கூடாது, அவன் ஆளை குடிச்சு வண்டியை ஓட்டக்கூடாது, என்றைக்குமே ஓட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். இப்போ டாடா ஏசி அதிகமானதான் இப்படி. 2வது ட்ரிங்க்ஸால தான் சார், இது ட்ரிங்க்ஸ் போட்டு டிரைவர் அதை மது ஒழிச்சாதான் இது மாதிரி இது இருக்கதும் முடிவு வரும். மதுவோட வர்றதுதான் இவ்வளோ ஆக்சிடென்ட். அரியலூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த 14 பேரின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரியலூர் மாவட்டம் கச்சிபெருமாள் பகுதியில் சாலை விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகவும் துயரம் அடைந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப தான் விரும்புவதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.
கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமாரின் இறுதி ஊர்வலத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட 801 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 305 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்ட இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் சசிகுமார் கடந்த 22ஆம் தேதி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இதில் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒரு தரப்பினர் கலவரத்தில் ஈடுபட்டனர். இதில் கடைகள், பேருந்துகள், ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. மேலும் துடியலூர் பகுதியில் 2 கடைகளும் மற்றும் காவல்துறை வாகனமும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்டதாக இதுவரை 801 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றத்திற்காக நகர பகுதியில் 145 பேரும், புறநகர் பகுதியில் 160 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் திருச்சி, சேலம் மற்றும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கோவையில் சிறுபான்மையினர் வீடுகள் மற்றும் கடைகள் மீது இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்துவதும் அதேபோல் பாஜக அலுவலகங்கள் தாக்கப்படுவதும் கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையில் இந்து முன்னணி நிர்வாகியை படுகொலை செய்த கூலிப்படையினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் படுகொலையை தொடர்ந்து கோவை நகரில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்முறைகள் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லிலும் கோவையிலும் பாஜக அலுவலகங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் கண்டனத்துக்குரியது என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோவை இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் கொலையில் குற்றவாளிகளை கைது செய்யாதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் சசிகுமார் குடும்பத்தை சந்தித்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கமிஷனர் அலுவலகத்திலே ஏற்கனவே புகார் செய்திருப்பதாகவும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலே இந்த விவரங்களை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களிடமும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் சொல்லியிருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். ஆகவே காவல்துறை இதற்கு முன்பாகவே செயல்பட்டிருக்க வேண்டும். தற்போது இந்த குற்றவாளிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். தமிழக காவல்துறையின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பரப்பிக்குளத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது கேரள போலீசார் நடத்திய தாக்குதல் வருத்தமளிப்பதாக கேரள மாநில வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே உள்ள பரப்பிக்குளம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி மறியலில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது கேரள போலீசார் மற்றும் வனத்துறையினர் கண்மூடித்தனமான தடியடி நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதையடுத்து இன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து இரு மாநில வனத்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை பராமரிக்க சென்றால் அவர்களை தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதை கேரள வனத்துறையினர் ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய கேரள போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள அதிகாரிகள் உறுதியளித்தனர். மேலும் கேரள போலீசாரின் தாக்குதலுக்கு அவர்கள் வருத்தமும் தெரிவித்தனர். நெய்வேலி NLC சுரங்க ஒப்பந்த தொழிலாளர்களின் பணிநாள் குறைக்கப்பட்டதை கண்டித்து ஏராளமானோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணிநாள் 26 நாட்களில் இருந்து 15 நாட்களாக நிர்வாகம் குறைத்துள்ளது. இதனை கண்டித்து NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த சில நாட்களாகவே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திடீரென்று சுரங்கம் 2ஆம் எண் உள்வாயிலில் ஏராளமான தொழிலாளர்கள் அவ்வழியாக செல்லும் வாகனத்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சுரங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை பொது மேலாளர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னையில் ஆட்டோக்கள் மீது கார் மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் ஜாமீன் கோரிய காற்பந்தய வீரர் விகாஷின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் 10 ஆட்டோக்கள் மீது கார் மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட காற்பந்தய வீரர் விகாஷ் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் விபத்து நடந்த தினத்தில் வாகனத்தை தான் இயக்கவில்லை என்றும் தமக்கு அக்டோபர் 20ஆம் தேதி கல்லூரி தேர்வு இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் கார் ஓட்டிய போது விகாஷ் மது அருந்திருந்ததா என்பது தொடர்பாக மருத்துவ பரிசோதனை முடிவுகள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விகாஷ் ஆனந்த், சரண்குமார் ஆகிய இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளி மணல் சரிந்து பலியானது குறித்து தகவல் தராத இரும்பு உருக்காலையை பொதுமக்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஏரிப்பாக்கத்தில் உள்ள தனியார் இரும்பு உருக்காலையில் உள்ள பள்ளம் ஒன்றில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளிப்பட்டையை சேர்ந்த சேதுராமன் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது மணல் சரிந்து உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சேதுராமனின் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து தொழிற்சாலை நிர்வாகம் உறவினர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் அங்கு வந்த உறவினர்களிடமும் நிர்வாகத்தினரும் வெளிப்படையாக எதுவும் கூறாததால் அவர்கள் உள்ளே புகுந்து கண்காணிப்பு கேமரா மற்றும் ஜன்னல் போன்றவற்றை அடித்து நொறுக்கினர். இதையடுத்து உறவினர்களை போலீசார் சமாதானப்படுத்தியதால் அவர்கள் கலந்து சென்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி நடத்திய போராட்டத்தில் ஊழியர் ஒருவர் திடீரென்று தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 3000க்கும் அதிகமான பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகே கூடிய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் என்பவர் தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். நான் 2612 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக தேர்தல் துறை காரணம் காட்டி வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எத்தனையோ போராட்டம் நாங்கள் பண்ணிட்டோம். உண்ணாவிரதம், தாலி ஏற்பு போராட்டம் எல்லாமே பண்ணிட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலுமே எங்களுக்கு சொல்ல. சரி, இன்றைக்கி அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து நாங்கள் அமைதியாக தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் தலைவர் மனசு உடஞ்சி போய் பெட்ரோல் எடுத்து ஊற்றினாங்க. மேலே பெட்ரோல் தூக்கி ஊற்றினோடனே போலீஸ்காரங்க அடித்து எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் எவ்வளோ அமைதியாக தான் நாங்கள் போராட முடியும். திருப்பதியில் செம்மரம் வெட்டி கடத்த முயன்ற தொழிலாளர்களை எச்சரிக்கும் விதமாக துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆந்திர போலீசார் தமிழகத்தை சேர்ந்த 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் உள்ள சேஷாசல வனப்பகுதியில் உள்ள செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிரடிப்படை எஸ்பி பாஸ்கர் தலைமையில் போலீசார் ரோந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அக்கன தோனா வனப்பகுதியில் செம்மரங்களை வெட்டி தோலில் சுமந்தபடி வந்தவர்களை போலீசார் சரணடையும்படி தெரிவித்ததாகவும், ஆனால் அவர்கள் போலீசார் மீது கற்கள், கொம்புகள், கோடரிகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் தற்காப்பிற்காக வானத்தை நோக்கி 2 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து அங்கிருந்த கூலி தொழிலாளர்கள் தப்பி ஓடிய நிலையில் தர்மபுரி மற்றும் ஜவ்வாது மலையை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே தொழிலாளர்கள் தாக்கியதில் ஹரிகிருஷ்ணன் என்ற காவலர் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. GSLV Mark II இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். PSLV C-35 ராக்கெட் வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிரண்குமார், இஸ்ரோவின் வருமானம் இந்த ஆண்டு 1790 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட 73 கோடி ரூபாய் அதிகம் என்றும் குறிப்பிட்டார். Getting ready. See, as you can see, we are in a position to launch typically 2 GSLV Mark II in a year. So one we have just launched on 8. So within 6 months we will be launching the next GSLV Mark II, which will be carrying this satellite. விளையாட்டுத் துறையில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய வாய்ப்பினை அளிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் வலியுறுத்தியுள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பனுக்கு அவர் பயின்று வரும் சேலம் AVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் பாராட்டு விழா இன்று நடைபெற்றது. இதனையொட்டி கல்லூரிக்கு வந்த மாரியப்பனுக்கு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாணவ மாணவிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. NCC மாணவர்களின் அணிவகுப்போடு அழைத்து வரப்பட்ட தங்க மகனுக்கு அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் உற்சாக குரல் எழுப்பியும் தேசிய கொடியோடும் வரவேற்பு அளித்தனர். சக மாணவ மாணவியரின் வரவேற்பை பெற்றுக்கொண்ட மாரியப்பன் தாம் வாங்கிய தங்கப்பதக்கத்தை மாணவ மாணவியரிடம் காண்பித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் மாரியப்பனுக்கும் அவரது பயிற்சியாளர் சத்யநாராயணனுக்கும் ஆளுயர மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாரியப்பன் சேலத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சர்வதேச மையத்தை உருவாக்குவதே தமது லட்சியம் என்று தெரிவித்தார்.
திறமைகள் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் சாதிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உரிய வாய்ப்பினை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசு வந்து அவங்களையும் ஒவ்வொரு ஊராக போய் அந்த பிளேயர்ஸுகளை என்கரேஜ் பண்ணி நீங்கள் கூட்டு வந்து நல்ல கோச்சுக்கிட்ட ட்ரெயின் பண்ணி அவங்கள அனுப்புனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து பெருமையை தேடி கொடுப்பாங்க. மாரியப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்க இந்திய விளையாட்டு ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரைப்பதாக பயிற்சியாளர்கள் சத்யநாராயணன் தெரிவித்திருக்கிறார். அடுத்து பல்வேறு சர்வதேச போட்டிகள் விளையாட இருப்பதால் மாரியப்பனை பெங்களூருக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லண்டனில் இருக்குதோ, நெக்ஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ் இருக்குதோ, எல்லாம் கூட சான்ஸ் எல்லாருக்கும் 100% மெடல் இருக்குதோ. நான் பெங்களூர்லேயே கூட்டிகிட்டு போகிறேன். ரெப்ரசன்ட் தமிழ்நாடுக்கு தான் பண்ணுறேன். சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு ₹4 சரிந்துள்ளது. சென்னையில் ஆபண தங்கம் விலை கிராமுக்கு ₹4 சரிந்து ₹2,981 ஒரு சவரன் ₹23,848 விற்பனையாகிறது. இதேபோல் 24 கேரட் சுத்த தங்கம் ஒரு கிராம் ₹3,188 விற்பனையாகிறது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு 85 காசுகள் குறைந்து ₹50 ஒரு கிலோ கட்டி வெள்ளி ₹46,685 விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் காணப்பட்டது. வாரத்தின் தொடக்க நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் வர்த்தகம் தொடங்கியது முதலே சரிவுடன் காணப்பட்டது. இன்றைய வர்த்தக நேர முடிவில் 373 புள்ளிகள் சரிந்து 28,294 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் நிப்டி 108 புள்ளிகள் சரிந்து 8,723 புள்ளிகளில் நிறைவடைந்தது. 8 மணி செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது.